இல்லையா, அதுவும் பிரசவம் முடிஞ்ச உடனே ஒரு வலி ஏற்படும். அந்த வலியை குறைக்கிறதுக்கு பெரிய உதவி பண்ணுறது இந்த சதாப்பு இலை. இந்த சதாப்பு இலை யாருக்காவது பிரசவம் ஆன உடனே அந்த வெளியை தீர்க்கறதுக்காக எங்கேயாவது தேடி இந்த சதாப்பு இலையை வந்து அந்த 3 நாள்கள் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை மாதிரி அந்த கஷாயமாக்கி குடித்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த பிரசவ வலி மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அடுத்தது வந்து வேலிப்பருத்தி இலை. வேலிப்பருத்தி இலை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேலிப்பருத்தி இலையை வந்து கீரையாக ஆக்கி சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி கஷாயமாக்கி குடித்தாலும் சரி, வாத பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். உடம்புல வாதம் அதிகமாக இருக்குது, அந்த வாதத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வாத பிரச்சனை வந்து எல்லாமே நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேலிப்பருத்தி இலைக்கு உண்டு. அதுக்கப்புறம் தரா இலை. தரா இலை இதுவும் மூலிகையில் சேர்ந்தது, நம்ம கீரை வகையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தரா இலை சாப்பிடும்போது தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கணும், அது அதிகமாக சுரக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் நிறைய சத்தான சாமான்கள் அந்த டைமில் நிறைய பூண்டு சேர்ப்பாங்க.